நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவர் வந்து பிளான் பண்ண மாதிரி இந்த எக்ஸிக்யூட் பண்ணது எப்படி அப்படின்ற விவரமெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க. கரெக்டாக நம்ம நாகு இருக்கான்ல, அவனோட குழந்தையெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு பாரு நாகு, நீ அங்கே கேஸில் மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே உன்னை எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ அங்கே சொல்ல வேண்டியது எல்லாமே இதுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் தாட்சாயனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இது முற்றிலும் செஞ்சது கௌதம். இலக்கியா, நீ சொல்லுவியோ இல்லை நீன்னு சொல்லுவியோ, அது உன்னோட பிரச்சனை, அதை நீ தான் பார்த்துக்கணும், அது உன் தனிப்பட்ட விஷயம். ஆனால் என் காரத்தை கொண்டு என் பேரோ என் மனைவி பேரோ இந்த இடத்துல வந்துச்சு, அடுத்த செகண்டே உன் புள்ள பொண்டாட்டியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வீடியோ நம்ம இலக்கியாவுக்கும் கிடைக்கிது. அதை பார்த்ததும் இலக்கியா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஐயோ இந்த எஸ்எஸ்கே என்ன இவ்வளோ கேடு கட்டவனா இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத நாகும், உன்னை எப்படியான வெளியே எடுக்குது என்னோட பொறுப்பு இல்லை மேடம். என் பொண்டாட்டி புள்ளியில் அப்பப்போ போய் பார்த்துட்டு அவங்களுக்கு எதனா செலவுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசம் தான், இதுக்காக தான் நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் பண்ண தப்புக்கு தான் ஜெயிலுக்கு போகிறேன். இந்த ஒரு உதவியை மட்டும் எக்காரணத்து கொண்டு செய்ய முட்டுறாதீங்க, நான் வந்து அந்த கடனை உங்களுக்கு எப்படியான அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற நாகு, உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல வேலை, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வாக்குறுதி கொடுக்குறாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் சொன்ன மாதிரி வெளியே வந்துடுறாரு. கௌதம் வந்த உடனே இலக்கியாவை கட்டி பிடிச்சிடுறாரு. ரொம்ப நன்றி இலக்கியா, நீ எந்த அளவுக்கு போராடி கஷ்டப்பட்டு என் கூட வந்து சேர்ந்துருக்க. ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே நம்மளை சூழ்ச்சி வேலையில் தள்ளுறதுக்கு இன்னும் சுற்றின்னு இருக்காங்க கௌதம். நாம தான் அதில் உஷாராக இருக்கணும். நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய விஷயம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சொல்கிறதும் புரியல, ஒரு பக்கம் செய்கிறது என்னாவுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா மௌனத்தோடவே இருக்காங்க. நம்ம கௌதம் ஒரு பக்கம் சரி ஓகே அந்த எஸ்எஸ்கே நேரில் பார்த்து அவனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவன் எந்த கதையை போனால் நம்மளுக்கு என்ன கௌதம், நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணணும், எப்படி நம்ம வாழ்க்கையில் பொழைக்கணும், அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இலக்கியாவாடா இது பேசுறது, இலக்கியா அந்த மாதிரி பேச மாட்டேல, இலக்கியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காரு நம்ம கௌதம். என்னங்க பண்ணுறது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பட்டு இப்போ தான் திருந்தணும்னு சொல்லிட்டு இலக்கியா நினைக்கிறாங்க. கார்த்தி தான் சொந்தன்னு சொல்லி அண்ணியாக இருந்து அம்மாவாக இருந்து அவனுக்கு நல்லதாக ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கை அமைக்க பார்த்தா அதுவும் முடியல. மறுபக்கம் சரி ஓகே அவன் தான் தப்பு செய்கிறான், நம்ம அந்த தப்பை ஏன் இன்னும் அவன் செய்யறதுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும், அந்த தப்பை நம்ம தட்டி கேட்டு அவனை திருத்தலாம்னு சொல்லிட்டு நினச்சேன், அதுவும் என்னால் முடியல. நான் அந்த வீட்டில் எந்த ஒரு விஷயத்தில் கால் எடுத்து வச்சாலும் அது எல்லாமே தடங்களாக தான் முடியுது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி என்னை ரொம்பவே தரக்குறவான்னு நினச்சின்னு இருக்கான் மனசுக்குள்ளே. இந்த மாதிரி காசுக்காக நான் எந்த எல்லை வரையும் போகுவேன், காசுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் நான் தப்பாக கடத்தின்னு போயிட்டு அவங்கள வச்சுருந்து அவனை கொடுமைப்படுத்தினது எல்லாமே நான் தான், இந்த தப்பெல்லாம் செஞ்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அதை சொல்லி மாற்றுறது வாய்ப்பு இல்லாத விஷயம். அதனால் அதை பற்றி நம்ம பேசவே விரும்பலை. அவன் வாழ்க்கை அவன் எதனா பண்ண போகிறான். இதுக்கப்புறம் அதை பற்றி நாம் கவலைப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதை பற்றி இனிமேல் எனக்கு கேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மூஞ்சி லட்ச மாதிரி நம்ம இலக்கியா. அவங்க சொன்னதில் என்ன தப்புங்க, அவங்க சொன்னதில் ஒரு தப்பு இல்லை. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை தான். எதுக்கு தேவையில்லாமல் அங்கே கேரிங் எடுத்து அவங்களுக்கு பிரச்சனையில் நம்ம தலையிட்டு அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கெட்ட பேர் வாங்கி எதுக்கு நம்ம போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு ஜம்முன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா முடிவு பண்ணிட்டாங்க. மறுபக்கம் நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. விஜய் கௌதம் வந்துட்டியா கௌதம், உன்னை பார்க்காம என்னால் இருக்கே முடியல கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிடறாங்க. மறுபக்கம் நம்ம ஜானையும் கட்டி பிடிச்சிடறோம். எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க. இந்த சொத்து எல்லாமே எனக்கு வேணும், இந்த சொத்தை கொடுக்குறீங்களே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்துலேயும் அகங்காரத்துலேயும் திமிர்லையும் ஆடுன்னு இருக்காரு நம்ம கார்த்தி. என்னடா கார்த்தி நீ சொன்னால் திருந்த மாட்டியாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு பெத்த புள்ளியோட தத்து போல தானே முக்கியம், அந்த தத்து புள்ளியவே கட்டி அழுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு அந்த சொத்தை கொடுங்க, நீங்கள் எந்த கதையாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த சொத்து வேணும் சொல்லிட்டு சொத்துலேயே நிற்கிறான். உனக்கு சொத்துன்னு என்னடா அப்படி சொத்து பைத்தியம் முடிச்சிருக்குது. இதுக்காக தானே எங்கள் அண்ணன் என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணி என்கிட்ட சொத்தை போடணும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும் பிளான் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சொத்தை நான் உங்ககிட்ட இருக்க விட மாட்டேன், இதுக்கு மேலே ஒரு நாள் கூட இருக்க விட மாட்டேன், நான் கேஸ் போடுவேன், அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொல்லிட்டு பாவனை காட்டின இருக்காரு நம்ம கௌதம். முறையாக தான் போய் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணுவேன், நான் வந்து கையெழுத்து போட்டுறேன். உன் சொத்தும் தேவையில்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ சந்தோஷம்
சந்தோஷமாக இருந்தால் அது போதும்டா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்ல, நல்லவன் மாதிரி நடிக்காதடா, நான் கையெழுத்து போட வர சொல்கிற மாதிரி நீ வரையா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எஸ்எஸ்கேவும் மறுபக்கம் தாட்சாயினும் இவங்க எந்த நேரம் நிம்மதியாக கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கௌதமாக கடத்திட்டோம்லன்னா உடனே இலக்கியா மேலே பழி போயிடும். இந்த சொத்தெல்லாம் எங்கள் அண்ணன் எழுதி கொடுக்குறேன்னா அப்போ கூட நீங்கள் விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நாடகம் மாடி இப்போ அண்ணனா காணும் அவர் கொட்டையை காணும் நடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சண்டையை உருவாக்கி விட்றாரு நம்ம தலைவன். என்னடா பொழப்பு இது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன்.